வணக்கம். நான் அக்குபஞ்ச வைத்திய தினேஷ். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு ஏராளமான பேர் இருக்கணும். உண்மையில் ஆசிய நாடுகளில் தான் கூடுதலாக நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டாக்கள் இருக்கணும்னு சொல்லிடணும். ஆனால் இந்த நீரிழிவு நோய் வாரத்துக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ நீரிழிவு நோய் வருதுன்னு நாங்கள் முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும், எதால் நீரிழிவு நோய் வருதுன்னு. இந்த ரெண்டு விதமான பிரச்சனை இருக்குது. ஒன்று இன்சுலின் சுரக்காததால், இன்சுலின் சுரப்பு போதாததால் வரக்கூடிய டயபெட்டிக், அதாவது பிளட் சுகர் அதிகரிக்கிறது. இன்னொன்று என்னென்னு சொன்னால், எங்களை சுரப்பி இன்சுலினை சுரக்கக்கூடிய ஆற்றலோடு தான் இருக்கும். ஆனால் சாப்பாட்டில் இருந்து வர குளுக்கோஸ் தரம் இல்லாமல் வார நேரம் எங்களுக்கு அந்த போதிய அளவு இன்சுலின் சுரக்காது. தரம் இல்லாத குளுக்கோஸுக்கு இன்சுலின் சுரக்காது. அதாவது மாப்பொருள் சாய்வாடைஞ்சு தரமாக வந்தால் மட்டும்தான், தரமான குளுக்கோஸுக்கு மட்டும்தான் இன்சுலின் சுரப்பு கிடைக்கும். சில பேருக்கு அந்த சுரப்பி வேலை செய்யலாம் போயிருக்கு. நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் முதல்ல எதால் டயபெட்டிக் வருதுன்னு சொல்லி. இப்போ எங்களுக்கு இந்த ரத்தத்தில் குளுக்கோஸுன்ற அளவு அதிகரிக்கிறத இலகுவாக கட்டுப்படுத்த எங்களோட சமையல் அறையிலேயே நல்ல ஒரு மருந்து இருக்குது. எங்கேயும் தெரிய தேவையில்லை. சமையல் அறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்தயம் இருக்குது. நிறைய பேர் இந்த வெந்தயத்தை என்ன செய்யணும்னா ஊற வச்சு விடிய காலமையில் எடுத்து அதை சப்பி சாப்பிடும். இந்த வெந்தயத்தில் சீதம் என்று சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. ஊறுன பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வளவளப்பான ஒரு அமைப்பு இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட எங்களோட இறப்பையில் உள்ள சீதப்படம் மாதிரி தான். ஆகவே இந்த சீதம் எங்களோட முழுமையாக இறப்பைக்குள்ளே போகும். அதுக்கு என்ன செய்யணும்னா, நாங்கள் இதை ஊற வைக்காமல் தான் சாப்பிடுவோம். ஊற வைக்காமல் வாயில் போட்டு தண்ணியை குடித்தா சரி. எப்படி செய்யணும்னு சொன்னால், முதல்ல வெறும் வயிற்றில் ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயத்தை எடுத்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் போட்டு தண்ணியை குடிக்கணும். ஒரேடியாக வாயில் போட்டு தண்ணியை குடிக்காங்க, தொண்டைக்குள்ளே போய் இறக்கிடும். முதல்ல கொஞ்சமாக எடுத்து போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 2 டீஸ்பூன் வெந்தயத்தை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் போட்டு தண்ணி நிறைய குடியும். நிறைய தண்ணி குடியுங்க. ஏன்னா இறப்பையில் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு இருக்கும். சாயம்பாடு அடைகிறதுக்காண்டி அது அந்த இடத்துல இருக்கும். அப்போ நீங்கள் வெந்தயம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அது இறப்பையிலே போய் ஊறும் வடிவம். அது 4 மணி நேரம் காணும் அது ஊறுறது. புண்ணுகள் இருந்தால் ஸ்டொமக் அல்சர்ன்னு சொல்லுவோம். இப்போ அல்சர் இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு இறப்பை சாறு கூட சுரக்காது. ஏன்னா இறப்பை இன்னும் புண்ணாகும். அப்போ ஒரு பாதுகாப்புக்காக என்ன செய்யுமெண்டா, வயிறு எரியற வலிக்கிட்டோன்னே நின்றுடும். அப்போ போதியளவு இறைப்பைச்சாறு சுரக்காட்டி மாப்பொருள் தரமாக சமீபாடையாது. அப்போ குளுக்கோஸ் தரமாக வராது. இதுக்காண்டி நாங்கள் என்ன செய்வோம்னா, இறப்பை புண்ணை மாற்றோம். அதுக்கு நாங்கள் வெந்தயம் சாப்பிட்ற நேரம் வெந்தயத்தில் உள்ள சீதப்பட இறப்பை சோறில் படிஞ்சு இறப்பை சோறை பாதுகாக்கும். அதே நேரம் வெந்தயத்தில் உள்ள கூறுகள் கசப்பான தன்மையுடையதாக இருக்கிறதால இறப்பை சாறும் கூடுதலாக சுரக்கும். நன்றி, வணக்கம்.